வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் யாரையும் தயவுசெய்து நாயின்னு திட்டாதீங்க. நான் நாய் படாது பாடுபடுறேன்னு சொல்லாதீங்க. நாயை மனுஷனுக்கு இனிமேல் கம்பேர் பண்ணாதீங்க. ஆமாம், சொல்லிட்டேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? 10 நாளைக்கு முன்னாடி பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பெங்களூரில் சதீஷ்னு ஒருத்தர் ஒரு நாய் வாங்கியிருக்கார். என்னையா நாய் வாங்குறது பெரிய அதிசயமா? 50 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. நாய்க்கப்பட்டுறாதீங்க, 50 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. இது பேப்பர் செய்தி, சரிங்களா? அந்த நாய்க்கு பேர் கடபோம் ஒகாமி. அமெரிக்காவில் பிறந்திருக்கு. ஓநாய் மற்றும் காகசியன் செப்பர்ட் அப்படின்னு ஒரு கிராஸ் பிரீட். அது 8 மாதம்தான் ஆயிருக்குங்க. 75 கிலோ வெயிட்டு, 30 அங்குலம் உயரம், 2.5 அடி உயரம். என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா? இதை பற்றி யாராவது இன்னும் நெருக்கமான தகவல்கள் தெரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஏன்னா 50 கோடி அப்படிங்கிறது இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் விலை கூட அவ்வளோ இருக்காது, தனி வில்லா கூட அவ்வளோ இருக்காது. பார்த்திங்கன்னா 2-3 கோடி தான் இருக்கும். கார்களும் அப்படி தான் 5-6 கோடிகளுக்கு மேலே இருக்கமான்னு தெரியல எனக்கு. இப்படியே யோசிக்கும்போது நம்ம ரொம்ப அல்பமாக நினைக்கக்கூடிய அந்த நாய், இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. மிஸ்டர் நாய் 50 கோடி வேலை போகுது. அந்த மிஸ்டர் நாயோட ஒரு நாள் உணவு என்ன தெரியுங்களா? 3 கிலோ பச்சை கோழி சாப்பிடுமா. 3 கிலோ. அந்த அளவுக்கு அதனுடைய எடையிலே நமக்கு தெரியுது இல்லைங்களா? 8 மாத குட்டி 75 கிலோ இருக்குன்னா அப்போ அதனுடைய பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் பாருங்கள், இல்லையா? மிஸ்டர் சதீஷ் நாய் வளர்ப்பு சங்கத்தில் தலைவராகவும் இருக்கார். வாழ்த்துக்கள் தலை, வாழ்த்துக்கள். துணிஞ்சு இந்த வேலையை செஞ்சுருக்கீங்க, மேலே பாராட்டணும். ரொம்ப சந்தோஷம். அதனால் அவர் 150 வகையான நாய்களை வச்சு பராமரிச்சுட்டு இருக்காரு ஏற்கனவே. அப்போ யாராவது கேட்டிருப்பாங்க, இந்த விலை கொடுத்து வாங்குறீங்களே கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு. இல்லை, இது ரொம்ப ஸ்பெஷல், கண்டிப்பாக எனக்கு கட்டுப்படி ஆகும். இதோட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்களாம். அது மட்டும் இல்லை, இதை பார்க்குறதுக்கு ஆர்வப்படுறாங்க. சினிமாவில் நடிக்க வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்படி பல வகையில் அவருக்கு எனக்கு பணம் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார். இது சாதாரணமாக ஒரு சின்ன கடை, டீ கடை, மளிகை கடையிலேயே ஒரு 50,000 1 லட்சத்தை முதல்ல போட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துப்போம். வியாபாரம் ஆகலைன்னா துணிஞ்சு ஒரு மனுஷன் ஒரு நாய் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. அது ஒரு உயிர் தானே, இல்லையா? அதனால் அந்த கான்ஃபிடென்ஸ் அவரை நிச்சயமாக இந்த இடத்துல மிஸ்டர் சதீஷ் உங்களை நான் பாராட்டுறேன். உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையும் அந்த நாய்கள் பற்றிய அந்த ஆராய்ச்சி உணர்வும் அதனுடைய தீர்க்கமான முடிவும் நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். சபாஷ். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ரெட் கார்பெட்டில் அந்த நாய் நடந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கான். அதை இது வரைக்கும் 30 லட்சம் பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்களாம். எவ்வளோங்க? 30 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதனால் இந்த விஷயம் நிச்சயமாக எனக்கு அதிசயம், ஆச்சரியமாக இருந்ததுனால நம்ம நேயர்களுக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் நான் சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு இன்னும் இதை பற்றி தகவல் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஒரு நாய் அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் மிஸ்டர் நாய். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புதுசாக இருக்கும்னு கூட நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பட்டி ஷான்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.